Welcome you all. In the video நம்ம பார்க்க போறது important cell organelle mitochondria, which is essential for generating energy. Energy எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் மைட்டோகாண்ட்ரியா இருக்கணும். ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல மைட்டோகாண்ட்ரியோட ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். செல்லில் இது இல்லைன்னா எனர்ஜி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். திஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை கொலிக்கர். எங்கே இதை ஐடென்டிஃபை பண்ணாருன்னா ஃப்ளைட் மசில்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஏன்னா ஃப்ளைட் பண்ணும்போது அடிக்கடி துடிச்சிக்கிட்டே இருக்கும், ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே வந்து கொலிக்கர் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். ஆல்டமன் ஹீ கேவ் த நேம் பயோபிளாஸ்ட் டு திஸ் ஆர்கனல். பெண்டா தான் கரெக்டான நேமாக மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு பேர் வச்சார். அண்ட் வாட் இஸ் த நம்பர்? ஒவ்வொரு செல்லும் இது மாறுபடும். டிபெண்ட் அப்பான் என்ன ஃபங்க்ஷன் வந்து ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அந்த செல் பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வச்சு அதனுடைய நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா வேரி ஆகும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குளோரல்லா, கிளைமிடோமானஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைட்டோகாண்ட்ரியா தான் இருக்குது அவங்களோட செல்லில். வேற ஃப்ளைட் மசில்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸில் விஷுவலைஸ் பண்ணும்போது 5 lakh மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல்லில் இருக்குது. ஸோ எங்கே ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அந்த ரீஜனில் அந்த செல்லில் அதிகமான மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஷேப் அதை வச்சு பார்க்கும்போது இட் கேன் லுக் லைக் எ சிலிண்டர் ஆர் ஓவல் ஷேப். அண்டு பார்த்தீங்கன்னா இதோட டயாமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் வில் கம் அரௌண்ட் 0.2 to 1 up to 1 மைக்ரோமீட்டர்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்க. 1 மைக்ரோமீட்டர். அதே வந்து லென்த்து பார்த்தோம்னா 1 to 4.1 மைக்ரோமீட்டர். ஸோ லென்த் வந்து கொஞ்சம் 4 பெருசு, டயாமீட்டர் வந்து அப் டு 1 மைக்ரோமீட்டர். இட் இஸ் லுக்கிங் சிலிண்ட்ரிக்கல் ஆர் ஓவல் ஷேப், அது பார்த்தாலே தெரியுது. அண்ட் மோர் ஓவர் இதனுடைய இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா மெம்பரேன்ஸ். ஹியர் யூ கேன் see the 2 membranes. This is one membrane and internal into it you can see this thing. This is called inner membrane. ஸோ இந்த இன்னர் மெம்பரேனை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும் பொழுது அது உள்ளர பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூ கலர் திங் ஃப்ளூயிடிட்டி இருக்க மாதிரி தெரியுதா? தட் இஸ் கால்டு மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸில் தான் இப்போ எப்படி சைட்டோபிளாசம் செல்லில் இருக்கோ அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா உள்ள மேட்ரிக்ஸ். அப்போ ஃப்ளூயிட் காம்பனண்ட், அந்த ஃப்ளூயிட் காம்பனண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி யூ கேன் see these foldings, infoldings, number of small infoldings you can see here. இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டே. எப்பொழுதுமே நீட்டில் ஒரு கொஷின் கேட்பாங்க, கிறிஸ்டே வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். சிஸ்டர்னே அப்படின்னு நீங்கள் படிக்கிறது கோல்கி அப்பரேட்டஸ், இஆர் வந்து நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அந்த வச்சுக்கிட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுமான்னு பார்ப்பாங்க. ஸோ பி அவேர், மைட்டோகாண்ட்ரியா பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டே, கோல்கி பாடியை பொறுத்த வரைக்கும் சிஸ்டர்னே. தட் இஸ் எ டிஃப்ரென்ஸ். அண்ட் மோர் ஓவர் தீஸ் மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம்ஸ்லாம் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி. ஏன்னா இதுதானே பிரைமரியான ரோலே மைட்டோகாண்ட்ரியோடது, எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஏடிபி ப்ரொடக்ஷன். நிறைய பேருக்கு ஏடிபிலேருந்து எப்படி எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு தெரியாது. சிம்பிள் திங், அடினைன் ட்ரைபாஸ்பேட் தான் அது. அடினைன் மாலிகுல் பேஸ் இருக்கும், 3 பாஸ்பேட் மாலிகுல் இருக்கும். ஸோ இந்த 3 பாஸ்பேட் மாலிகுலும் இடையில ஒரு பாண்ட் இருக்கும், அது பேர் ஹை எனர்ஜி பாண்டுன்னு பேர். இந்த 2 பாஸ்பேட் அடுத்தது 3வது பாஸ்பேட் 2 பாண்ட் இருக்கு, ஹை எனர்ஜி பாண்ட். இதில் ஒரு பாண்டு பிரேக் ஆனாலே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி சிந்தசைஸ்ட். அப்படி தான் வந்து ஏடிபிலேருந்து எனர்ஜியை வந்து எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலாக இந்த ஏடிபியை இங்கே தான் ப்ரொடக்ஷன் நடக்கும். வேறெவர் த எனர்ஜி இஸ் நீடட், அந்த செல்லில் இந்த மாதிரி ஏடிபி பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஏடிபி ப்ரொடக்ஷனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்சைம் ஏடிபி சிந்தேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் மெம்பரேனில் இன்டகிரேட் ஆகி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதில் எலிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர், எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் F0 F1 பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு நேமும் உண்டு, ஆக்சைசோம்ஸ் அப்படின்னு பேர் உண்டு. அது எங்கே இருக்குன்னா இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா கிறிஸ்டே, அந்த கிறிஸ்டேவோட மேலேயே அப்படியே அதோட டிரான்ஸ் மெம்பரேன்லேயே இப்படி இருக்கும். அண்ட் ஹியர் இட் வில் லுக் லைக் திஸ். நான் எரேஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். ஹியர் திஸ் இஸ் த இன்னர் மெம்பரேன், அதோட இன்டகிரேட் ஆகி அப்புறம் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டால்க், அதோட ஸ்டால்கில் பெரிய ஸ்ட்ரக்சர். இங்கே தான் வந்து என்னென்னா இது மொத்தமாக சேர்ந்து தான் இந்த டிரான்ஸ் மெம்பரேனோட ஜாயின் ஆகி F0 பார்ட்டிகிள், இங்கே எண்டில் இருக்கிறது F1 பார்ட்டிகிள், நடுவில் இருக்கிறது F5 அண்ட் F6 பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
மொத்தமாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சைசோம்ஸ் அல்லது ஏடிபி சிந்தேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி. இது எங்கே இருக்குன்னா கிறிஸ்டேவோட எல்லா ரீஜன்லையும். நான் இங்கே ஒன்னே ஒன்று மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். அப்போ ஒன்னே ஒன்று மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்டேவோட இப்படி இருக்குன்னா அந்த கிறிஸ்டேலேயே நிறைய நம்பர் ஆஃப் ஆக்சைசோம்ஸ் வில் பி தேர். சரி சார், இந்த என்சைம்ஸ் இந்த ரெண்டு மெம்பரேன் எஸ்பெஷலி இன்னர் மெம்பரேனில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கும். பிகாஸ் so many enzymes which are involved in the synthesis of ATP, they have their own specific enzymes associated with mitochondrial function. And many molecules of divalent ions, Mg2+, Mn2+, Fe2+, இதெல்லாம் வந்து அங்க இருக்கு. Mg2+, Mn2+, Fe2+, they can act as a catalyst, am I right, for various enzymes. அதெல்லாம் வந்து மேட்ரிக்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைகோஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்போ ரெஸ்பிரேஷன் மூலமாக தான் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கும். கிளைகோலைசிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். பைருவிக் ஆசிட் ஆக்சிடைஸ் ஆனோன்னா இட் வில் கோ டு கிரெப் சைக்கிள் ஆர் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். அந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளாக இருக்கட்டும் பைருவிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா ரெண்டாவது மூணாவது அடுத்தது நாலாவது ஸ்டெப் என்னன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினாக இருக்கட்டும், கிரிப் சைக்கிளாக இருக்கட்டும், ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவேட் மாலிக்யூல்ஸாக இருக்கட்டும், திஸ் ஆல் ஹேப்பன்ஸ் இன் த இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. அப்போ ரெஸ்பிரேஷனில் மேஜர் பார்ட்டு வந்து யார் ப்ளே பண்ணுறான்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ரெஸ்பிரேஷனில் மேஜர் பார்ட்டை ப்ளே பண்ணும். அதுலேயும் எஸ்பெஷலி நீங்கள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இன்வால்வ் ஆகக்கூடிய சோமனி சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் அது மாதிரி நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த மீன் டைம் கிரெப் சைக்கிளில் இன்வால்வ் ஆகக்கூடிய நிறைய என்சைம்ஸ் அதுவும் இந்த இன்னர் மெம்பரேனில் தான் இருக்குது. இன்னர் மெம்பரேனில் மேட்ரிக்ஸில் இருக்கும். ஸோ தீஸ் so many enzymes are involved in the process of respiration as well as in plants as well as in animals. ஸோ அப்படி தான் செல் வந்து ரெஸ்பிரேஷன் மூலமாக தான் ஆக்சிஜன் எடுத்து இந்த குளுக்கோஸ் மாலிகுலை உடைக்கிறது தான் கிளைகோலைசிஸ். அப்படியே குளுக்கோஸ் 6 கார்பன் குளுக்கோஸ் என்ன ஆயிடும்னா 3 கார்பன் பைருவேட் மாலிகுல்ஸ் ஆயிடும். அது ஆன பிறகு எல்லாம் இங்கே வந்துடும் சைட்டோபிளாசத்துலேருந்து. இந்த கிளைகோலிசிஸ் மட்டும் சைட்டோபிளாசத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பைருவேட் மாலிகுல்ஸ் மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து கிரெப் சைக்கிள் ஆக்சிடேஷன் அண்ட் கிரெப் சைக்கிள் as well as எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அதுக்கு எல்லா என்சைமும் எங்கே இருக்கும்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதனால தான் உங்களுக்கு இந்த டைவேலன்ட் கேட்டயான் so many ions for activation of ion enzymes Mn2+ ஆகட்டும் Mg2+ ஆகட்டும் Fe2+லாம் அங்கே வந்து இருக்குது. These matrix also composed of DNA. Here you can see the red color thing which is marked as DNA. Am I right? So இங்கேயும் வந்து என்னன்னா DNA இருக்கும். This is circular DNA and single circular DNA, not double stranded. Especially it is rich in GC content. உங்களுக்கு Gக்கும் Cக்கும் content தெரியும். G will bond with C by means of pairing 3 hydrogen bonds. Am I right? ஸோ ஏடியில் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அப்போ இந்த டிஎன்ஏ மாலிக்யூலில் வந்து அதிகமான கண்டென்ட் என்னென்னா ஜிசி ரிச் ரீஜனாக இருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏவை நீங்கள் டீநேச்சுரேஷன் பண்ணணும்னா வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஆர் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் வென் கம்பேர்ட் டு அதர் டிஎன்ஏ. ஏன்னா இங்கே பாருங்கள் 3 எனர்ஜி 3 பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அதை பிரேக் பண்ணணும்னா அதிகமான எனர்ஜி வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை பிரேக் டவுன் பண்ண முடியும். டீநேச்சுரேஷன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. So for that it is rich in GC content and few RNA molecules are there and ribosome here it is 70S type. நீங்க படிச்சிருப்பீங்க ப்ரோகரியாட்ல 70S தான் இருக்கும். ஆனால் யூகரியாட்டிக் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய செல்ஸில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் வந்து 80S தான் இருக்கும் யூகரியாட்ஸில். ஆனால் அந்த செல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியா செல் ஆர்கனலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் எப்படி இருக்கும்னா 70S. இதனாலே நம்ம வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு செமி அட்டானமஸ் ஆர்கனல் சொல்லுவோம். ஏன்னா இப்போ செல்லு தான் என்ன பண்ணணும்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கும் செல் ஆர்கனலுக்குலாம். ஆனால் செல்லுக்குள்ளேயே இன்னொரு செல் தான் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் ஓன் ரைபோசோம்ஸ் இருக்குது. ஓன் ப்ரோட்டீனை அது சிந்தசைஸ் பண்ணிக்க முடியும், ஓன் என்சைம்ஸை. இப்போ நம்ம பார்த்த அந்த ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ்லாம் இதே சிந்தசைஸ் பண்ணிக்கும் இங்கே. ஆனால் இதோட டைப்பை பாருங்கள் 70S டைப் விச் இஸ் சிமிலர் டு த ப்ரோகரியாட். வேற செல்லில் இருக்கக்கூடிய யூகரியாட்டிக் செல்லில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா 80S டைப். இதே ஒரு தியரியை வந்து சப்போர்ட் பண்ணுது எண்டோ சிம்பியாட்டிக் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ப்ரோகரியாட்டை யூகரியாட்டிக் ஆர்கானிசம் விழுங்கினப்ப என்னன்னா
ப்ரோகரியாட்டுக்கு ஒரு யூஸ் என்னன்னா பைருவேட் மாலிகுல் கிடைச்சிருது. ஆஸ் ஏ ரிசல்ட் இட் இஸ் அந்த இது வந்து சாப்பிட்டுட்டு இது யூட்டிலைஸ் பண்ணிட்டு மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் எனர்ஜியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது. திஸ் எனர்ஜி வில் பி யூட்டிலைஸ்டு பை த யூகரியாட்டிக் ஆர்கனல், யூகரியாட்டிக் செல். ஸோ இப்படி தான் அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் அந்த செல்லுக்குமான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ ஆஸ் ஏ ரிசல்ட் எவல்யூஷனில் இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோகரியாட்டிக், எஸ்பெஷலி ஏரோபிக் பாக்டீரியா தான் இந்த யூகரியாட்டிக் ஆர்கானிசம் செல்லு வந்து விழுங்கிட்டு என்கல்ஃப் பண்ணிட்டு ஆஸ் ஏ ரிசல்ட் அதுங்க ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுனால இவங்களுக்கு தேவையான பாஸ்பேட் பைருவேட் மாலிகுல் கிடைக்குது மைட்டோகாண்ட்ரியாவுக்கு. செல்லுக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகி அது அங்கேயே தங்கிட்டு, அதனால தான் ப்ரோகரியாட்டிக் 70s ரைபோசோம்ஸ் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. வேறஸ் அதை தாங்கி என்கல்ஃப் பண்ணி இருக்கக்கூடிய செல்லில் 80s ரைபோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எண்டோ சிம்பியாட்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தியரி நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். மமேலியனோட செல்ஸில் பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டைப், 55s டைப். அதில் பார்த்தீங்கன்னா 38 + 28 சப்யூனிட்ஸ் வந்து இருக்கும். இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. And those ribosomes are essential for protein synthesis. Here so many enzymes or proteins are prepared. And then next one is oxysomes, which I already told. Crystal பார்த்தீங்கன்னா at the end வந்து transmembrane protein இருக்கும், F0 particle, and then ஒரு stalk, அதோட சுற்றி ஒரு round particle that is called F1 particle. இதை மொத்தமாக நம்ம என்ன சொல்லுவோம்னா oxysomes அப்படின்னு சொல்லுவோம், ATP synthase அப்படின்னு சொல்லுவோம். So that is involved in the ATP synthesis process. This is very important thing. And next இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை பற்றி, சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி நான் டீல் பண்ண போகிறேன். தேங்க்யூ. See you in next video.